ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் உள்ள ஊற்றி போட்டிருக்கேன். உள்ள ஊற்றி போட்டுருங்க. உள்ள ஊற்றி போட்டாச்சு. கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்து, இதுவும் துவரம் பருப்பு தானே. துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து. இது கடலை பருப்பு. கடலை பருப்பு சைஸ் பெருசாக இருக்குமா சின்னமாக இருக்குமா? கடலை பருப்பு பெருசாக இருக்கு. துவரம் பருப்பு சின்னமாக இருக்கும். ஆமாம். எதை வச்சா டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும் மம்மி? ஆமாம், எனக்கே தெரியாது. வெங்காயம் அன்றைக்கி நம்ம இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு டே 5:15. 5:15. அப்புறம் இன்னைக்கு டிவிக்கு மாநாடா மதுரையில் விஜய் வந்து மாநாடு வச்சுருக்காரு. அப்படியா? நேற்று ஏன் கேட்குறீங்க? அந்த மாநாடு வச்சிருக்கையில் அந்த கொடிக்கம்பம் ஒன்று 100 அடிக்கு கொடிக்கம்பம் ஒன்று நட்டுருக்காங்க. மாநாடு வைக்க போகிறோம்னு அந்த கொடிக்கம்பம் வைக்கையில் அந்த கொடிக்கம்பம் வந்து கிரேனில் நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டினது அந்த கயிறு அறுந்து போச்சு. அறுந்து போய் 100 அடி கொடிக்கம்பம் நேராக கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தா பார்த்தா இது ஒரு கார் ஒன்று நின்றுருக்கு. அந்த காரே நொறுங்கி போச்சு. டிவிகே மாநாடு மதுரையில் இன்னைக்கு நடக்குது. விஜய் மாநாடு வச்சிருக்காரு. அதனால விஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதுரை மண்ணில் வந்து இறங்குறாராம். போட்டிருந்தாங்க. நேற்று நைட்டே ஃப்ளைட் போயிட்டாரு. மதுரையில் இருக்காரு. இப்போ இன்னைக்கு மாநாடு நடத்திட்டு வர்றாரு. இது 2வது மாநில மாநாடு. முதல் மாநில மாநாடு வேற எங்கேயும் நடத்தினார்ல, விருதுநகர் இங்கேயே நடத்தினார். இது 2வது மாநில மாநாடு. உங்களுக்கு விஜய் கட்சி தொடங்கினதை பற்றி உங்களுக்கு என்னமா கருத்து இருக்கு? அவர் வேண்டாம், அவர் அப்பாவே இருந்துட்டு போயிருக்கலாம் பேசாம. நேற்று ஃப்ளைட்டில் இறங்கல கூட ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்றாரு. அவர் நல்ல ஒரு சாஃப்டான கேரக்டர் மாதிரி தெரியுறாரு. கட்சிக்கு சரியா வருமா? ஆனா நடத்திக்கிட்டு தானே இருக்காரு. செலவு பண்ணி நடத்துறாரு. அவர் செலவு பண்றாரு இல்ல வேற யாரும் செலவு பண்ணுவாங்க? செலவு பண்ற எப்படி அவர் தாக்கு பிடிப்பாருன்னு எனக்கு தோணல. இதெல்லாம் முதல் திங்கிற முதல் மாதிரி இருக்கவங்க தான் இதுல எல்லாம் தாக்கு பிடிக்க முடியும். விஜய் கொஞ்சம் சாப்ட்காரர் மாதிரி இருக்காரு. ஆனா முதல் மாநில மாநாடு நடத்திட்டாரு. இது 2வது மாநில மாநாடு போல. எல்லாரும் டிவிக்கு நல்லவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். நல்லவங்க நல்லா இருக்கணும். மல்லிகை நம்மளோட ஆயுதம் காய்ஸ். யாரா இருந்தாலும் நல்லவங்க நல்லா இருக்கணும். அதே நம்ம நினைக்கிறது. என்ன கட்சியில் அவரெல்லாம் சம்பாதிக்க முடியாது மம்மி. அவர் சாப்ட்காரர் மாதிரி இருக்காரு. பார்த்தாலே சின்ன செல்ல குழந்தை மாதிரி இருக்காரு. அவர் எப்படி கட்சிக்கு தெரிய வருவார்? அதனால அவரை நம்பி இத்தனை பேர் இருக்கா. அவர் ஆனா அவர் விட்டு பணத்தை போய் எழுந்துருவாரு. அதே விஷயம். அப்ப மாநாடெல்லாம் அவர் செலவு தானா? அப்படியேதான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் நிதி எல்லாம் கொடுக்க மாட்டா. இவ கூட தம்பி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயங்கரமா நடத்துறா. பிரேமலதா. ஆமா. தம்பி ஒருத்தர் உள்ள நுழைச்சுக்கிட்டா. இப்ப ஸ்டேஜுக்கு பக்கத்துல நிக்கிறேன். தம்பி அவதான் ஏதோ ஒரு இதுல மாநாட்டுக்கு இப்ப எல்லாம் 2026 எலெக்ஷன் வருதுல்ல, எல்லாரும் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. அண்ணா அவ சொல்லியிருக்கா ஒரு இடத்துல, அரியலூர் செந்துறையில செந்துறை பகுதி வந்து அது என்னது பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படி இருக்கையில அது ஏற்கனவே பேரூராட்சி தான் இருக்கான். மக்கள்லாம் ஐயோ என்ன திரும்ப பேரூராட்சியை உயர்த்த போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசிட்டு இருக்கலாம். உடனே அப்புறம் சொன்னாலும் செந்துறையில இருக்க சென்னிமலையை ஏதோ ஒரு பகுதி பேரூராட்சியாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அரிமளம் மிரட்டு நிலைன்னு சொல்ற மாதிரி இப்ப அரிமளம் பேரூராட்சிங்கிறது அரிமலை ஏற்கனவே பேரூராட்சியா இருக்கு. மிரட்டு நிலையை வந்து பேரூராட்சியை உயர்த்த போறோம்னு சொன்னா அது பரவாயில்ல. அப்புறம் சுதாரிச்சு சொல்லிட்டா போல. தம்பி பக்கத்துல நிக்கிறேன். தம்பி நல்ல பயங்கரமான ஆளா இருக்கான். தம்பி இவ்வளவு விட வசதியா இருக்கேன். தம்பி அத்தனை வீடு கட்டி. ஆனா மயங்களை கூட்டிட்டு போல. இவன் மட்டும் தான் போறா அவ்வளவு பிரச்சனை இல்ல. மயங்க கொஞ்சம் சாஃப்ட்காரனரா இருக்காங்க. அதான் அவங்களாம் சரியா வராது. சரியா வராது. உதயநிதி சரியா வருமா மம்மி?
உதயநிதி சரியா வருது. ஆனா உதயநிதி கொஞ்சம் இவங்க பேக்ரவுண்ட் பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் அதாவது மக்களுக்கு நல்லது செய்யறானோ இல்லையோ அவன் எடுத்துக்கிறத கத்துக்கிட்டு இருப்பேன். எப்படி எடுத்துக்கணுங்கிறது கத்துக்கிட்டு இருப்பேன். விஜய்க்கு அந்த பழக்கம் இல்ல, வீட்டுக்குள்ள யாரும் இதுவா இருந்தது. ஆமா, கட்சியில எல்லாம் நடிக்கிறதுலாம் இருந்திருக்காங்க. அவர் டைரக்டரு. ஆமா, அப்பா டைரக்டர். உதயநிதி எடுத்துக்கிறதுக்கு நல்லா எடுத்து போட்டுக்குவேன், அது தெரியும். உதயநிதி அவெல்லாம் அவனை தக்க வச்சுக்குவேன். அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்யறானோ அதே டவுட். எடப்பாடி அவர் பையனை கொண்டு வருவார் மம்மி, தெரியலையே. எடப்பாடியே ஜெயிக்கிறாரான்னு தெரியல. ஆமா, 2026 உங்களுக்கு யார் வருவான்னு எனக்கு எந்த விதம் தோணணும் தெரியலப்பா. எனக்கு கட்சியை பத்தி அவ்வளவு தூரம் தெரியாது. ஆனா நல்லவன் கெட்டவன் அவன் முகத்தை பார்த்தா தெரியும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன். இன்னைக்கு மாநில மாநாடு என்ன பண்ணுவாரோ. அவருக்கு விஜய்க்கு நல்லா ஹெல்ப் பண்றது ஆனந்த் புஷின்னு சொல்லி ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்றாரு. விஜய் வந்தா ஓரளவு நல்லா செய்வாரு நாட்டுக்கு. ஆமா, விஜய் நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டா மக்கள் நல்லா செய்வாரு. எடுத்து போட்டுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. சீமான் மம்மி, சீமான் பயங்கரமானவன். ஐயோ, சீமான்ல வந்து அவ்வளவுதான். நம்ம பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை ஒண்ணுமே. சீமான்ல பயங்கர, அவனை பார்த்தாவே தெரியலையா? ஆமாமா தெரியுது. விஜய் வந்தா மக்களுக்கு செய்வார். அவர் ஒரு ஆள் தான் செய்வார். மீதி எல்லாம் தூக்கி சாப்பிட்றதுக்கு தான் ஆளா இருக்காங்க. கட்சி நிதி அது இதுன்னு தூக்கி சாப்பிட்றாங்க. ஆனா விஜயை தூக்கி சாப்பிட்டுருவாங்க அவரோட இருக்கிறவங்க. ஆமா, அப்படி இருக்கு. அவர் கட்சியவே காமெடி நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. காமெடினா இப்போ எப்படி சும்மா போங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன சந்துக்குள்ள சும்மா போங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம கையில பை எதுவும் எடுக்காம சும்மா சந்துக்குள்ள போறோம்ல, அது மாதிரி அவர் கட்சிக்குள்ள வந்து சும்மான்ற மாதிரி சந்துக்குள்ள வாங்க ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கட்சியவே ஈஸியா நடத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுல இருக்க கஷ்டம்னா அவருக்கு புரியல. அந்த ஆளை தெரியாம நிக்கிறாரு. ஆமா, அந்த ஆளை இப்பவே அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு இதை விட்டு விலகிடுவாரு. எனக்கு ஹெச்ஓடி அப்படித்தான் சொன்னாரு. நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, பிஹெச்டி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு போட்டு ஓடிருப்பீங்க. அதனால தான் நான் அப்போ சொல்லலை. தெரியுதா ஏன் அப்போ சொல்லலைன்னு இப்போ தெரியுதா அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கே கடவுள் வாழ்க்கையோட ஆழம் இவ்வளவு நமக்கு போக போக தெரிய வச்சிருவாரு. நமக்கு வந்து ஆனா இவ்வளவு கஷ்டம் இருக்கா வாழ்க்கைன்னா மருந்து இருந்து குடிச்சிட்டு செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன? ஆமா, ஆனா நம்ம பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிறதுனால ஒவ்வொன்றுலையும் ஏதோ ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? புளிவேறு வாங்கணும்டா, என்னடா பண்றது? வாங்கலாம் மேம். யாரோட வீடியோ பார்த்தீங்க? நானா? நான் நேற்றுக்கு யார்கிட்ட பார்த்தேன், தருண் சுந்தர் பொண்ணு அறிமுகப்படுத்திருச்சு. குட்டி பொண்ணையா? பொண்ணு. ஆமா, பரவாயில்ல. 3 பேஸ் எப்படி இருக்கு? அது மாதிரியே இருக்கா? அது மாதிரியே இருக்கா? அது மாதிரியே இருக்கு. ஆமா, அது குண்டா மம்மி? மூஞ்சி குண்டா இருக்கு, அதுக்கு அதச்ச மாதிரி இருக்கு. தருண் சுந்தர் அது குட்டு கிடையாது, மூஞ்சி பார்த்தா அதச்ச மாதிரி. பேர் வச்சுட்டாளா? பேர் தெரியல, நான் அவ்வளவு தூரம் ஆழமா பார்க்க மாட்டேன். ஆனா அது எப்பவுமே இதுல கிராமத்துல இதுல போய் வயல்ல போய் தான் உட்கார்ந்ததே போடுதுல. அது கட்டுற இடம். அது உட்காந்து போடுறதானா? இன்னும் அதுக்கான வேலைகள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த இடியப்பம் புளியலாம்னு நினைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கா? ஆமா, சீக்கிரம் புளிச்சிடலாம். இந்த இடியப்பம் கட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன வழிக்கு நம்ம திடீர்னு இடியப்பம் மாதிரி? ஆமா, தினம் தோசையும் இட்லியும் உனக்கு போறதுக்கு அவதியா பண்ணி சனி ஞாயிறாச்சுன்னா பிரியாணிங்கிற. இடியப்பம் புளியவே முடியல, மாவு இருக்கு. அதை இடியப்பம் புளிக்கணும். அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு புது மாவு வாங்கிக்குவோம். விநாயகர் சதுர்த்தி வருதா? ஆமா, அதுக்கு வழிக்கு நம்ம என்ன பண்றதா உத்தேசம்? கொலக்கட்டை வச்சு விநாயகருக்கு படைப்போம். இதெல்லாம் கடலை எல்லாம் வைக்க மாட்டீங்களா? கொலக்கட்டை. ஆமா,
கடலை வைப்பீங்களா மாட்டீங்களா? கடலை வைக்கணும் இருக்கு, கொண்ட கடலை. ஆயுத பூஜைக்கு தானே கடலை வைப்பீங்க? ஆமா, இதுக்கு மோதல் தான் வைப்பாங்க. தேங்காய் உடைச்சு ஒரு தேங்காய் வாங்கி விநாயகர் சிலையை வச்சு அதுக்கு வெத்தில பக்க பழம் வச்சு இந்த கொழுக்கட்டையை வச்சு சாமி கும்பிட்டா முடிஞ்சு வச்சு 4 பழம் வச்சு ஏதாவது. ஆனால் நிறைய பேர் வீட்டில் இது விநாயகர் சதுர்த்திக்கு இது கொண்டக்கடலை வைக்கிறாங்க. தெரியல. விநாயகருக்குனாவே கொண்டக்கடலை வைக்கிறாங்க. விநாயகர்னு பேர் சொல்லியாச்சுன்னா விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டக்கடலை வைக்கிறாங்க. அப்புறம் ஆயுத பூஜை சரஸ்வதிக்கு பூஜைக்கு கொண்டக்கடலை வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இவங்கெல்லாம் மற்ற ஜாதிகள்லாம் இவங்க தீபாவளி அன்னைக்கு பஜ்ஜி சுடுறாங்க. நம்மெல்லாம் அப்படிலாம் பஜ்ஜி எல்லாம் கிடையாது. ஆனால் சாஸ்திரம் எல்லாம் ஒன்றுதான். சாஸ்திரம் என்னன்னா, நீங்கள் எண்ணெய் பலகாரம் அன்னைக்கு சட்டி வைக்கணும் தீபாவளி அன்னைக்குன்னு சொல்லி வைக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான டேஸ்டானதை சமைக்கிறீங்க. வடையும் வெள்ளை பணியாரமும் கருப்பட்டி பணியாரமும் அவங்க அவங்களுக்கு தேவையானதை சமைச்சுக்குவான். நம்மளுக்கு பஜ்ஜி தான் கடையில் வாங்கி திங்கிறதான் டேஸ்ட்டு, சரி பஜ்ஜியை போடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்க. ஆனால் அவங்களும் சட்டி வைக்கிறாங்க, நீங்களும் சட்டி வைக்கிறீங்க. எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா என்ன கொஞ்சம் மாறுபடுது அவ்வளவுதான். நான் நேத்து அன்னமாச்சியா அவங்க விட்டு பார்த்தேன். அவங்க சீயம் சுடுறாங்க. சீயம்னா சூப்பரா இருக்கு. கரெக்டா பாதி பச்சரிசி அதே அளவு உளுந்து, அது உளுந்து அரிசியும் என்ன இல்லை அளவுல எடுத்துக்கிறோமோ அதே அளவு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஊற வச்சு அதை நல்லா மிக்சியில அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாவுக்குள்ள கொட்டி இது சொல்றாங்க சீயம். சூப்பரா இருக்கு. அன்னமாச்சி பண்றது கொஞ்சோண்டுதான் பண்ணோம். ஆனா வேலைக்கு ஹெல்ப் வச்சிருக்கு, ஆள் வச்சிருக்கும் போல. ஆனா சூப்பரா பண்ணுது. எதவா பதவுசா ஆச்சிங்கன்னா ஆச்சிங்கிற மாதிரி பண்ணுது. அப்படிலாம் எல்லா நேரமும் இருக்க முடியுமா மாமி? தெரியல, அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப வனங்காசு ரொம்ப இருக்கிறனால அப்படி பதவுசாவே இருக்காது. இப்ப நம்மலாம் யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்க, நம்ம ஒரு பைய கொண்டு போனதை எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பதட்டம் வருது இல்ல? அவங்க அந்த பதட்டமே இல்ல. அது எப்படி அப்படி இருக்க முடியுமா? கையே ஆளு 2-3 நிக்குது அந்த அரிசிக்கு. இங்க அது பண்ணுதுன்னா அது பக்கத்துல ஆளு நிக்குது. அது சரி மம்மி. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஆக நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பதறோம். அவங்க எங்கேயாவது இருக்குன்னு தேடி பார்ப்போம்பா அப்படின்னு பதவுசாவே பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்துட்டு நல்ல பதவுசா இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு கேரக்டரே அப்படி வந்துருதா இல்ல எப்படி? சின்ன வயசுல இருந்தே பதறாமலே வளர்ந்து ஒரு இப்ப நீங்களும் சரி நானும் சரி மத்தவங்க எல்லாம் கூட ஒரு மாதிரி. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹே என்ன ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் இது பண்ணுவீங்கல்ல. அவங்க எல்லாம் ஆக்சிடென்டாதா அப்படின்னு பதவுசா கேட்க அது மாதிரி. ஆனா ஒரு சிலர் அந்த மாதிரி தான் இருக்கா. அந்தாச்சி பதறாது, அப்படி சாஃப்ட் கார்னரா இருக்கும். நல்லாச்சு. அவங்க அதில் எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? அவங்கள நான் ரொம்ப என்னவோ எடுக்கணும்னு நினச்சேன். அவங்கள ரொம்ப நாளாக பார்க்குறேன். அது 4-5 வருஷமா பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் யூடியூப் எல்லாம் தேவையே இல்லை, வசதியும் நல்லாதான். ஆனால் யூடியூப்ல அது வந்துருச்சு, ஆளுங்க நிறைய வந்துருச்சு. அதனால அது யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கு. அதோட யூடியூப் சேனலுக்கு வேண்டிய நம்ம செட்டிநாட்டு சாமான் கடையும் வச்சிருக்காங்க. அதுக்கு ஆள் போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் அது நமக்கு ரெஃபர் பண்ணுது. செட்டிநாடு ஜாமானா என்னென்ன? இந்த சின்ன சில்வர் ஜாமானா? இந்த இது இடியப்ப கட்டை எங்க கடையில இருக்கு. இந்த மாதிரி இடியப்ப கட்டை செட்டிநாடு கட்டை எங்க கடையில இருக்கு. செட்டிநாடு ஜாமான் அது யூஸ் பண்றது எல்லாமே எங்க கடையில இருக்கு. வேணும்னா நான் இது கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கிங்க, லிங்க் கொடுக்குறேன், இந்த கடையில வாங்கிக்கிங்க. அதுக்கு எப்படி? அதுக்கு வீட்டில் வச்சது 1 கட்டை 2 கட்டை தானே வச்சிருப்பா. அப்படி இருந்தாலும் ஒரு வீட்டு இல்லை, எங்கேயோ கடத்தெருவுல கடையா வச்சிருக்காரு. இல்லை மம்மி, எங்க இருந்து வாங்கிட்டு வருவாள்? செட்டி வீட்டுல இருந்து, காரைக்குடியிலேருந்து வாங்கிட்டு போவார். ஆள் போட்டு வாங்கிட்டு போவார். எல்லா செட்டிநாட்டு சாமானுமே வச்சிருக்காது. அவங்களும் இதுல யூடியூப் மூலம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. புருஷன் பேங்க்ல இருக்காரு, பையன் ஐடில இருக்கேன். காசுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிடுச்சா பண்ணலையான்னு தெரியல. அது பேரை பாருங்களேன், அவங்க பேரு அன்னமாச்சி.
அன்னமாச்சி. அன்னம்னா நம்ம சாப்பாடு தானே சொல்லுவோம். ஆமா. சிட்டி வீட்டில் அன்னம்லாம் பேர் வச்சிருக்காங்க. அன்னம். உங்கள் வீட்டிலலாம் வைக்கிறது வள்ளிக்கண்ணு, ஆமா, ஆனந்தாளாச்சி, அன்னமாச்சி. அவங்க வீட்டு முன்னோர்களோட பேரு அதான் இருக்கும். முன்னோர்களோட பேரு தான் வாடிக்கையா திருப்பி திருப்பி வரும். அப்படியா? இப்போ உங்களுக்கு வச்சிருக்க பேரு? எங்க ஆயா வீட்டு பேரு. உங்க ஆயா அப்பத்தா 2 பேருமே வள்ளிக்கண்ணுதான். வள்ளியாச்சின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு வள்ளிக்கண்ணு வச்சிருக்காங்க. இப்போ ஆனந்தாச்சி வள்ளிக்கண்ணு வச்சது அப்பதான் ஐயாவோட பேரு தான். வள்ளி அம்மை அவளுக்கு. பருப்பு வந்துருச்சு. பருப்பு வந்துருச்சு. அப்போ உங்க ஐயாவுக்கு இப்போ ராமநாதன் பேர் வச்சது உங்க அப்பாவுக்கு, அதுவும் முன்னோர்கள் பேரா? அது ராமேஸ்வரம் பேரு நினைக்கிறேன். ராமநாத சுவாமி. ஆமா, ராமேஸ்வரம். அப்புறம் டிஆர் பாலு இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. டிஆர் பாலு யாரு? இது நாடாளுமன்ற உறுப்பினர். இவங்க இருக்காருல்ல, கனிமொழி இவங்களை மாதிரியே டிஆர் பாலுன்னு ஒருத்தர். உயரமா இருப்பாரு, டிஎம்கேல. அவரோட ஒய்ஃப் ராஜாத்தி அம்மால ஏதோ ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸ்டாலின் சொந்தக்காரங்க டிஆர் பாலு. ஸ்டாலின் கலைஞரோட ஏதோ ஒரு இது ரிலேட்டிவ். அவர் தான் டிஆர் பாலு. உயரமா இருப்பாரு. அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்களா. இதுக்கெல்லாம் சிஎம் போயிருக்காரு, சிஎம் ஒய்ஃப் போயிருக்கு. அவர் கையை தொட்டு கும்பிட்டு எல்லாம். ரொம்ப வயசாதான் இறந்து போயிருக்கும் போல. ஆனால் அவர் நல்லா இருக்காரு. ஆனால் அப்படின்ட்டு அவரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாரு இவர் கலைஞர். அவரெல்லாம் கிட்டே வரப்படாது. நாடாளுமன்ற உறுப்பினர்னா நீ அங்கே டெல்லியில போய் இது பண்ணு, நாங்க இங்க தமிழ்நாட்டை பண்ணிக்கிறோம், நீ டெல்லிக்கு போ அப்படின்னு சொல்லி அவரை கனிமொழி, அவர் மக கனிமொழி இருக்குல்ல அது, அப்புறம் இல்ல கலைஞர் மக டிஆர் பாலு சித்தப்பா மரம் வருமா இருக்கும் அவங்க. அதே மாதிரி தயாநிதி மாறன் இவங்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்ல எம்பியாவில் இருக்காங்க. இந்த இதில் பண்ண விட மாட்டோம்னா அவர் முரசொலி மாறன் மகன் தானே மம்மி. அதே மாதிரி கலாநிதி மாறன் தான் சன் டிவி அவங்க அண்ணே. சன் டிவி ஆனால் ஸ்டாண்டர்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கால. நீங்கள் எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? எங்களுக்கு வயசு உள்ள அளவுக்கு சன் டிவி இல்லை. பரவாயில்ல. ஆனால் மற்ற சேனல்லாம் ஏறுது இறங்குது. இப்போ ஜெயலலிதா வச்சுருந்த ஜெயா டிவி அது இன்னொரு ஆளுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா ஆளே இல்லை அது மாதிரி. ஆனால் சன் டிவி பரவாயில்ல, ஸ்டாண்டர்டாக நடத்துறாங்க. புதுசாக ப்ரோக்ராம்களை போட்டு பார்க்குறவங்களுக்கும் ஒரு வெறுப்பு இல்லாமல் விட்றாங்க பாருங்க. இப்போ கூட நீங்கள் டிவினா சன் டிவி வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். டிவி வாங்கிட்டீலாம் கேட்க மாட்டான், சன் டிவி வாங்கிட்டீங்களான்னு அந்த படிக்காதவங்க எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்தது தானே மியூசிக் சேனல்ஸ், நியூஸ் சேனல், எல்லா சேனலும். பருப்பு இங்கே பாருங்க கைஸ், நல்ல எண்ணெயாக இருக்குது. அடுத்து விசில் ஏற்றிருக்கோம். சீக்கிரம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா கருகிடும். என்ன வச்சுருக்கீங்க? இந்த புடலங்காய் தோட்டல். புடலங்காய் தோட்டல் அது ஒரு விசில் 2 விசில் வரணுமா? வலிக்கணுமே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இடியப்பன், தொட்டுக்கு சாம்பார். இந்த கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பார் காலையில் சாம்பார் வச்சிடலாங்க. மதியத்துக்கு மம்மி பருப்பு சாதம் வடிச்சு, சாதம் வடிச்சு வத்த குழம்பு, இது சுண்டை வத்த இருக்கு, அதை போட்டு குழம்பு புளிக்குழம்பு ஆட்ட வச்சுக்கிட்டு புடலங்காத்த விட்டு போதும். சுண்டை வத்த உங்களுக்கு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் மம்மி? ஆமா, எனக்கு ரொம்ப சுண்டை வத்த குழம்பு பிடிக்கும். அப்போ டெய்லியுமே வச்சு சாப்பிடலாம்ல? வெங்காயம் டெய்லியும் வச்சு சாப்பிடுவாங்கள? நீ டெய்லி சாப்பிடுவியா? இல்லை, பிடிச்சது. நான் இப்போ பிரியாணி டெய்லி சாப்பிடுவேங்க.
அது தூக்கணும் போது வருவார். ஆமாம், அது அவ்வளோ ப்ரெஷரில் இருந்திருக்கு. அண்டர் த ப்ரெஷர். நம்ம மட்டும் ப்ரெஷரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல மம்மி. குக்கர் மட்டும் ப்ரெஷர் இருந்தால் தான் நல்லாயிருக்கு. நம்ம மனுஷன் மட்டும் ப்ரெஷரில் ஏன்டா இருக்கு, ப்ரெஷர் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ப்ரெஷரில் இருக்கலாமே இருக்கக்கூடாது. அது திங்ஸுங்கிறனால ப்ரெஷரில் இருக்குது. மனுஷனை மாதிரி ரத்தம் ஓட்டம் ஓண்டுச்சுன்னா அது ப்ரெஷரில் இருந்தால் அவ்வளோதான். அது இது வேற, அடுப்பு வேற தகராறு பண்ணது. மளிகை மம்மி அடுத்து கடாய் வச்சுருக்காங்க. கடாய் வச்சு இந்த இடிப்பு மாவை கொஞ்சம் வறுத்துப்போம். இடிப்பு மாவை வறுக்க போகிறீங்களா? ஏன்? வறுத்துட்டு செஞ்சால் நல்லா இருக்குமா? யார் சொன்னா? சொன்னாங்க. வீடியோஸில் பார்த்தீங்களா? கற்பகம் இடிப்பு மாவு. கற்பகம் இடிப்பு மாவு இதுதான் வாடிக்கை வாங்குறதா மம்மி? இடிமா வறுத்தா அது இதுவாதா, சுருங்காதா? அப்படியே தான் அதுல இருக்க தண்ணி சத்தெல்லாம் போயிடும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தா. ஹீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் அப்படி பண்ணுறோமா? ஆல்ரெடியே தண்ணி சுடு தண்ணி ஊற்றல, ஆல்ரெடி ஹீட் ஆயிரும்ல. ஹீட் ஆயிரும். இது வந்து தண்ணி சத்து இதாயிரும், மாவு கொஞ்சம் இதாயிரும். மாவு வெந்துடும் கொஞ்சம் இதுலேயே. அப்புறம் நம்ம வறுத்ததுனால சுடு தண்ணி ஊத்துறதுனால அதுல இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அப்புறம் லேசா ஒரு ஆவி வச்சா இடியப்ப ரெடி. அப்படிதான். இடியப்பம் நானே என்னைக்குமே டேஸ்ட் மம்மி. ஆமா, ஆனால் பண்ணுறதே கஷ்டமே தவிர என்றைக்குமே டேஸ்ட் தான். ஆனால் கடையில் விற்கிறதெல்லாம் நல்லா இருக்குமா மம்மி? கடையில் விற்கிறது நல்லா இருக்காது. இடியப்பெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. கடையில் வாங்கி சாப்பிடணும். ஏன் அது ஆறி போயிருக்குமா? இல்லை, அது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கும். வறுந்துருச்சு. வலிக்க நம்ம ட்ரிப்பு எங்கேயுமே போகல. பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டீங்களா திருச்சியில்? பார்க்கல. அது போகிறதுக்குள்ளேயும் அப்பா பெண்டு கலண்டு வரும். அதனால போகாமலே இருக்கேன், எங்கேயுமே போகல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குங்க வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டை. டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து 4 மணி நேரம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டை. சாம்பார் வைக்கணும், புளிக்குழம்பு வைக்கணும், அவ்வளோதான். ஆனா இது நல்ல சுறுசுறுப்பா நல்லா வேலை பார்க்குது சாந்தா. அப்படியே சுடுதண்ணி கெட்டில்ங்கிறது ஒண்ணு வச்சு அதுல குத்தி போட்டுக்கிறாங்க. எனக்கு சுடுதண்ணி இதுக்கு வேணுமா பெனைய குத்தி விட்டோம்னா அதுல அது முத்தினா 2-3 வச்சிருக்கா தர மாட்டேங்கிற. இல்ல மம்மி, இப்பதான் நீங்க ஏதாவது ஒரு சமையலுக்கு தானே சுடுதண்ணி தேவைப்படும், இல்ல எல்லா சமையலுக்கும் தேவைப்படுமா? இல்ல, முக்கால்வாசி சுடுதண்ணி இந்த தேவையில்ல தானே. அப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டியில் சுடு தண்ணியை போட்டால் அதையே குடிச்சுக்கலாம். அது கொதிக்கிற தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது கக்க குத்தி போட்டோம்னா சுட்டுக்கிட்டே இருக்குமா? இருக்கும். ஆமாம், அது வாங்கி வச்சிருக்கா நிறைய பேர். அம்மா கைப்பக்கம் வாங்கி வச்சிருக்கு, இந்த இது வாங்கி வச்சிருக்கு சாந்தாமுத்து. காலையில எந்திரிச்சு வந்தோடனே அந்த சுடு தண்ணி பிளக்க குத்தி போட்டுட்டு ஒலை ஊற்றி போட்டுட்டு மற்ற வேலை எதுவும் பார்க்குது. சுடு தண்ணி எதுக்கும் தேவை எனக்கு, அதை எடுத்து கற்றுக்கிறாங்க விருட்டுன்னு. ஈஸியாக போயிருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அது ஆல்ரெடியே பிளான்டாக ரெடியாகவே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இதுன்னா நம்ம சுடுதண்ணியை ஊற்றி கலக்கணும். நம்ம போடுற கொதிக்கிற நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுல சமையல் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆமாம், புடலங்காய் வந்துருச்சு. புடலங்காய் வந்துருச்சு. புடலங்காய் வந்துருச்சு காய்ஸ். கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சோம்னா இந்த மிளகா கையை கண்ணில் வச்சுட்டேன் போல. புடலங்காய் வந்துருச்சு காய்ஸ். புடலங்காய் வந்துருச்சு. இது எதுக்கு மேம் புளி தண்ணி? குழம்புக்கா? அது வத்தலை வந்து வறுத்தப்பட்டு போடணும் மாமி.
கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டு போடுவோம். அப்போ தான் டேஸ்டா? அது குழம்பு வைக்கல அதுவே வதக்கிக்காதா? வறுக்கிறது நம்ம தான் வறுத்துட்டு தான் போடுவோம். முதல்ல இதை இறக்கிட்டு சாம்பார் வச்சு விட்டுருவோம். அப்புறம் வத்த குழம்பு வைப்போம். சாம்பார்னா இடியப்பன் சாம்பார் தானே? ஆமாம், இடியப்பன் சாம்பார். இடியப்பனுக்கு கோஸ்மல்லி வைக்கிறா. நீங்கள் இன்னைக்கு ப்ரிஃபர் வந்து சாம்பார்? கோஸ்மல்லிக்கு கத்திரிக்காய் இந்த பிஞ்சார் என்ன இந்த பாரு, இது புடலங்காய் விட்டு செஞ்சுட்டேன். புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். அடுத்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் இது நம்ம ரூட்டை என்ன பண்ணுறேன்? இது நம்ம ரூட்டே நான் பார்க்கவே இல்லாம வேற வீடியோ போடல இருக்கு. அடுத்த புது வீடியோ போடலையே? புது வீடியோ போடலையாமே? போடல இருக்கு. எனக்கு எடுத்துக்கிட்டே வரல. இல்லைன்னா எடுத்துக்கிட்டு வர அவங்க அப்பா பேசுறது. புதுசாக ஷார்ட்ஸ் போட்டிருந்தானே அது வருமா? ஷார்ட்ஸ் போட்டாலே எடுத்துக்கிட்டு வரோம். அதெல்லாம் காணுமே. இந்த பையன் போடல இருக்கு. அவன் ஒரு சோம்பேறி. அவன் ஒரு தின சோம்பேறி. அவன் வீடியோ கூட டெய்லி போட முடியல. ஆமாம், அதனாலதான் அவங்க சொல்றாங்க காற்றுல பார்த்து தூக்கி தூக்கிப்பா அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி நல்லா வியூஸ் போயில நல்லா போட்டாதானே பரவாயில்ல. ஆனா என்ன நிறைய போகுது இருக்கு. குச்சி குச்சி விற்கிறாங்க. என்ன நிறைய போகுது சேல்ஸா? அப்ப அதுலதான் காசு பார்த்துருக்கீங்க. அதனால வீடியோ போடாம பாத்துருக்கீங்க. என்ன சேல்ஸ் நல்லா போகுது. என்ன பாத்தீங்கன்னா நிறைய குச்சி குச்சி பாட்டிலா இவ்வளவு பெரிய பாட்டிலோட இது வாங்கிட்டு வந்து வச்சிருக்க. கேனா அடிக்க வச்சிருக்கானா? கேனா. அவங்கள்ட்ட வாங்குற என்ன நல்லா இருக்கா மம்மி? கமெண்ட்ல நல்லா இருக்குன்னு சொல்லி போடுறாங்க எல்லாரும். எல்லா யூடியூபர்ட்டையுமே நல்லா இருக்குன்னு போடுறாங்க. மெட்டீரியல் தரமா தான் போடுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்து சேல்ஸ் ஆகணும்ல. ஆமா, இப்போ ஒரு சிலர் ஏன் கம்மி ரேட்டு கொடுக்குறாங்கன்னா அடுத்தடுத்து அவங்கள்ட்டே போகணும், சேல்ஸ் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. அதுல ஃபேமஸ் கிச்சன்லாம் கொஞ்சம் ஆள் வச்சுதான் பாக்குது. இவங்களே சொந்தமா பாக்குறாங்க. ஆமா, அவங்களால முடியாது. அதுக்கு அவ பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்துருச்சு. பொண்ணு கட்டி கொடுத்துருச்சு. புருஷன் வேலையை விட்டு இந்த வேலையும் பாக்குறாரு ஃபுல்லா. ஃபேமஸ் கிச்சன் இப்படிலாம் தரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆள் வச்சுதான் செய்யுது. ஆமா, ஆளு அக்யூரேட்டா செய்ய மாட்டா. ஆமா, ஆளு இவங்க அக்யூரேட்டா செய்யறா. ஆமா, இப்ப நல்லா அலசுறதுன்னா அலசி இவங்களே காய போடுறாங்க. அதுன்னா நம்ம ஆள்கிட்ட சொல்லிதான் அலசி காய போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆள் வச்சு சரிதான். இன்னைக்கு ரொம்ப நாகரிகமா இருக்கு. வீடெல்லாம் எவ்வளவு பணம் வச்சுப்பான்னு தெரியல. போய் பயங்கர இதுல யூடியூப்ல சம்பாரிச்சு அவங்கலாம் முத்துமினா விட பெரிய ஆளு மாதிரி இருக்காரு. அப்படி இருக்கா மம்மி? நிறைய பேரு யூடியூப்னாலே ஏகப்பட்ட பேரு எவ்வளவு நிறைய இருக்காங்க. ஃபேமஸ் கிச்சன்லாம் யூடியூப்னால வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே சொர்க்கலோகம் மாதிரி கிச்சன்லாம் இருக்கு. அப்படி இருக்கு. இந்த இதெல்லாம் சிம்மி என்னாச்சு இது கிச்சன்ல ஆவி போறதுக்காக தான் சிம்னி வைப்பாங்க. ஆனா சிம்மி அன்னைக்கு வெடிச்சிருமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தர் போட்டிருந்தாரு அவரோட ஒய்ஃபு சிம்மி எண்ணெயில வந்து ஏதோ பொரிச்சுக்கிட்டு இருந்துச்சா, மீன் வறுத்துக்கிட்டு இருந்துச்சா. மீன் வறுத்துக்கிட்டு இருந்தா புல்ல எழுதுச்சா. புல்ல அழுகுதுன்னு சொல்லிட்டு மீன் வறுக்கிறத போட்டுட்டு எண்ணெய் கேஸை குறைக்காமலே எண்ணெய் பாட்டுக்கு சூடாகிட்டே இருக்கு. இது பாட்டுக்கு மறந்துட்டு போட்டுட்டு புள்ளைய போய் தூக்க போயிடுச்சு. தூக்க போனா இது எண்ணெய் வந்து நல்லா பத்திக்கிட்டு எரிஞ்சு சிம்னி மேல போயிடுச்சு. நல்லா எரிஞ்சு போச்சு. சிம்னி மேல போயிடுச்சு. சிம்னி மேல போயிடுச்சுன்னா இது வந்தது சும்மாவது இருக்கணும். திருப்பியும் சிம்னி சுவிட்ச இது ஆஃப் பண்ணாம திருப்பியும் சிம்னி என்னவோ பண்ணது நல்லா அப்படி தெரிச்சு கொட்டி கிளாஸ் பூரா அவங்க மேல தெரிச்சு புடிச்சு முன்னாடி 2 பேர் வேலையும். ஆனா ஒன்னும் ஆகல. தெரிச்சிட்டான் சிம்மி.
அது அதிகமான ப்ரெஷருக்கு போயிடுச்சு மேம், அதிகமான ஹீட்டுக்கு போயிடுச்சு போல. ஓ அதனால இப்போ ஹீட்டு அதெல்லாம் தாங்க முடிஞ்ச அளவுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை தாண்டி போயிடுச்சுன்னா அது வெடிக்க தானே செய்யும். அது வெடிச்சிருச்சான். அவர் சொன்னாரு ரொம்ப இதுவா பயன்படுத்துங்க, இப்ப சிம்னி நான் வேற எதாவது போடணும் அது பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு ஒன்றும் ஆகல, அது வரைக்கும் பரவாயில்ல. அப்படி செதறி கிளாஸ் எல்லாம் செதறி இப்படி அடுத்துட்டு மேலே கிடக்கு. ஓ அப்ப எல்லாமே டேஞ்சர் தான். எல்லாமே டேஞ்சர் தான். ஆமா, நம்ம யூஸ் பண்றது சிம்னி வச்சிருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் காஞ்சதெல்லாம் விட்டுட்டு போகாம அடுப்பை நிறுத்திட்டு போயிருங்க எங்கேயும் போனா. அது எண்ணெய் ஹீட்டு பயங்கர ஹீட்டு போய் எண்ணெய் அதிகமா ஹீட் வத்திராதா மம்மி? அதிகமா ஹீட் வரும்போது வத்திராதா? வத்தாம அது புடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. எண்ணெய் புடிச்சு எரிய, எண்ணெய்க்கு எரியிற தன்மை வேற இருக்கு. ஆமா, அதுதான் இங்க தப்பு. எண்ணெய் பிடிச்சி எரிஞ்சுதான் சிம்மிக்கு போயிடுச்சு. அவர் போட்டிருந்தாரு, அது ஒரு பதிவாவே போட்டிருந்தாரு. ரொம்ப சேஃப்டியா இருங்கன்னா அது சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா, எண்ணெயெல்லாம் இதுன்னுட்டு இருக்க கூடாது. நீங்களே சொல்லுவீங்களே எண்ணெய் தெரிச்சிச்சுன்னா கஷ்டம். ஆமா, எண்ணெய் தெரிச்சா எங்களெல்லாம் அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அடுப்புக்கிட்ட எண்ணெய் சட்டிக்கிட்டேயோ அடுப்புக்கிட்டேயோ விட மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அடுப்பு ஏற்றிக்கோங்க. வச்சாச்சு. சாம்பார் மம்மி? ஆமா, இடியப்பன் சாம்பார் கைஸ். இடியப்பன் சாம்பார். இங்கே இடியப்பன் சாம்பார் வச்சுருக்கோம். ஆமாம், புடலங்காய் ரெடி. சாதம் இங்கே வந்துருக்கா மம்மி? பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி தானே இருக்கு, ஆனால் தெரிச்சுன்னா பயங்கரமா இருக்கும் போல. என்ன? ஆமாம், பிளாஸ்டிக் மாதிரி தானே இருக்கு சிம்னி பார்த்தா. ஆமாம், அழகா இருக்கு பார்த்தா. எல்லாமே ஹீட் அதிகமாயிருச்சுன்னா கஷ்டம் தான். அடுப்புமே இந்த கிளாஸ் அடுப்புலாம் இந்த தெரிச்சிரும். இந்த மாதிரி அடுப்பெல்லாம் தெரிக்காது. கிளாஸ் அடுப்பு வாங்கணும்னா அதுவும் தெரிச்சிரும். இந்த கருப்பு கலர்ல வாங்குற ஒரு, நம்ம அன்னைக்கு ரேட்டு பார்த்தோம்ல புதுக்கோட்டையில, அதுக்கெல்லாம் அந்த அடுப்பெல்லாம் தெரிச்சிரும். இந்த ஸ்டீல் அடுப்பெல்லாம் தெரிக்காது. ஆமா, என்னாச்சு மாமி? வெங்காயம் போடல இல்லைன்னா? வெங்காயம் ஒரு 4 போடணும். வெங்காயம் 4 போடணும் கைஸ். வெங்காயம் போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், உரிச்சு வச்சிருக்கேன், மறந்துட்டேன். அடுப்புலேயே போய் சமைச்சிக்கலாம். ஆமாம், ஆத்திர வருஷத்துக்கு அங்கே போய் சமைச்சா தப்பு இல்லை. அதுதான் வேற என்ன. சில நேரத்தில் உப்பு வந்து கிச்சன் இது டைனிங் டேபிளுக்கே கொண்டு வந்துக்கலாம். எல்லாம் நம்ம நம்ம இஷ்டம் தான். பண்ணியாச்சு. சரி, சமைச்சிட்டு பார்க்கலாம் மாமி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 5:15 6 மணிக்கு 5:15க்கு தான் எழுந்திரிச்சேன். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இடியப்பத்துக்கு தொட்டுக்கு சாம்பார், இட்லி சாம்பார் மாதிரி, இட்லி சாம்பார். அப்புறம் மதியம் சுட சுட சாதம், முட்டை குழம்பு, முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு, முட்டை குழம்பு, புடலங்காய் தொட்டை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ காலையில் குடிக்க டீ போட்டு வச்சுருக்கேன். இந்த டீ போட்டு வச்சாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.